ஹாய். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஜிஆர்டியோட ஒன் டைம் அட்வான்ஸ்டு ஸ்கீமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. ஸோ வாங்க இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜிஆர்டியில் கோல்டன் ஒன் ஸ்கீமில் என்னென்னலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கோல்டன் ஒன் ஸ்கீம்னு சொல்லிடுச்சு. ஸோ அதனால் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் தான் நீங்கள் ஜுவல்லரிஸ் பை பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் காயின்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாதான்னு கேட்கலாம். ஸோ காயினும் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது சிங்கிள் அட்வான்ஸ்டு பேமெண்ட்டு தான். ஓகேவா, சிங்கிளாக நீங்கள் மாதம் 1000 அது மாதிரிலாம் கட்டாமல் நீங்கள் டோட்டலாக ஒரே அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு கட்டிடுவீங்க. ஸோ அதுக்கு மினிமம் தான் பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட் தான் பார்த்திங்கன்னா இது 25,000 இதோட மினிமம் அமௌண்ட்டு. இப்போ நீங்கள் ஜனவரி மந்த்து 25,000 பே பண்ணிங்கன்னா நீங்கள் அக்டோபர் முடிஞ்சு நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜுவல்லரியை வாங்கிக்கலாம். நீங்கள் ஜுவல்லரி பார்த்திங்கன்னா 10th மந்த்தோட என்ரோல்மெண்ட்டு 10th மந்த்து டு 11th மந்த் இந்த பீரியட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட சாய்ஸ் ஆஃப் பிளான் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வேல்யூ பேஸ்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா வெயிட் பேஸ்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோ வேட் அப் டு 18%. ஓகேவா, 18% வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு அடுத்தது கண்டிஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டுக்கு கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம், சில்வர் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எது வேணாலும் எப்போ வாங்கினாலும் அட் தி எண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா அந்த 10th மந்த் ப்ராசஸிங்கில் இருக்கிறப்பையோ இல்லை 10th மந்த்து முடிஞ்சதுக்கப்புறமும். இன்கேஸ் நீங்கள் வாங்குகிற ஜுவல் பார்த்திங்கன்னா 25,000 மேலே போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இல்லை நான் 25,000க்கு உள்ளேயே வாங்கிடுறேன் அப்படின்னு சொன்னிருந்தேன். இப்போ ஒரு 20,000க்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கும் இல்லையா அந்த 5,000க்கு, அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கோல்டு காயினாவோ இல்லை சில்வர் காயினாவோ தான் கொடுப்பாங்க. ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு கேஷாக கொடுக்க மாட்டாங்க. இது 360 டேஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க அமௌண்ட். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் 25,000 கட்ட முடியல, நான் சும்மா ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டாட்டம் இப்போ கட்டிட்டு போகிறேன், அப்புறம் மீதி அமௌண்ட்டை நான் கட்டிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் ஏதாவது அட்வான்ஸ்டாக இப்போ ஒரு 1000 2000 கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை மறந்துருக்கலாம், அதுக்கப்புறம் கட்ட முடியாதுன்னு விட்டுட்டு இருக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க 360 டேஸ் வரைக்கும் எதுவுமே இது பண்ணாமல் இருந்தாங்கன்னா 360 டேஸ் முடிகிற டைமில் அவங்களே அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது அட்வான்ஸ்டு பேமெண்ட்டுக்கு மட்டும்தான், நோட் பண்ணிக்கோங்க. இது யாருக்கு சூட் ஆகுமோ, ஒரு மொத்தமாக ஒரு கையில் எப்போயாவது திடீர்னு ஒரு அமௌண்ட் வருது, அதில் வேஸ்டேஜ்லாம் இல்லாமல் நான் நகை வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் சூட் ஆகும்.